நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவழியாய் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கி எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே. இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் எங்களோடு கூட இல்லை. எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவை எல்லாவற்றையும் தாண்டி நீர் எங்களை ஆசீர்வாதமாகி வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனோடு கூட வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகபத்திரமாய் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. நாம நினைச்சிருக்கிறபடி பெரிய காரியங்கள் செய்யல நினைக்கலாம். ஆனா இந்த 11 மாசமும் நம்மளை ஜீவனோடு வச்சாரு. 12வது மாதத்தை காணும்படி வச்சாங்களே. நம்ம கூட இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சவங்க இப்ப இல்லை. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கடன் தொல்லையில், உபத்திரவத்தில், எத்தனையோ பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. ஆனா உங்களை என்னையும் தேவ சமூகத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பெரிய கிருபை. இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நாம கிடைக்காத காரியங்களுக்கு துக்கப்படுறதை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிடைக்காததுக்காக முறுமுறுத்தாங்க. ஆனா கிடைச்ச காரியங்களுக்கு அவங்க நன்றி செலுத்தல. நாம கிடைச்ச காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தை கடந்து வரதுக்கு எவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள், ஆனால் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் இந்நேரம் நாங்கள் இல்லாமல் போயிருப்போம் ஆண்டவரே, காணாமல் போயிருப்போம் ஆண்டவரே. இந்நேரம் எங்கள் எதிரிகள் எங்களை ஒழித்து கட்டியிருப்பாங்க அப்பா. எங்களை தலை நிமிர பண்ணினவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதற்கு காரணம் நீங்க மட்டும்தான் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு கூடவே இருக்கட்டும் தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் 11 மாதம் எங்க கூட இருந்த தேவன் 12வது மாதத்திலும் கூட இருக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் பாதுகாத்துக் கொள்ள போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் அப்படின்னு. தானியேலுக்கு நேபுகாத் நேச்சார் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலாக நான் இது இப்போ நம்ம இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச போகிறதில்ல. வேற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 5:17 வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். இங்க 2 சம்பவம் இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன். 2 சம்பவங்கள் இருக்கு. ஒன்று, நேபுகாத் நேச்சார் தானியேலை ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்று, பெல்ஷாத்சார் தானியேலை ஆசீர்வதிக்கிறார். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு தேவை வருகிறது. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும், ஒரு தேவை வருகிறது. அவரும் யாராவது இருந்தால் எனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தானியேல் அதுக்கான விளக்கத்தை சொல்றார். சொன்ன உடனே ராஜா அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்போ பெல்ஷாத்சாருக்கும் ஒரு தேவை வருகிறது. ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதுகிறது. அவருக்கும் அதுக்கு விளக்கம் தெரியல. அவரும் இதே மாதிரி ஆளை தேடுறாரு. யாராவது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ மீண்டும் தானியேல் சொல்லுகிறார். இடைப்பட்ட காலங்கள் சில வருஷங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது தானியேல் ராஜ்யபாரத்துக்கு, அதாவது பாபிலோனுக்கு வந்த புதுசுல நடந்துச்சு நேபுகாத் நேச்சாருக்கு. இது அதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்துட்டார்.
இப்போ பெல்ஷாத்சார் சொல்றாரு, சொன்னா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். அவர் என்னென்ன தருவேன் அங்க சொல்றாரு. ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது அதிபதியாய் இருப்பாய் என்றான் அப்படின்னு 16வது வசனம் 5:16 இருக்கு. ஆனா இப்ப தானியேல் சொல்றாரு, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்துல இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். ஆனா நேபுகாத் நேச்சார் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டாரு, பெல்ஷாத்சார் கொடுக்கும்போது தேவையில்லைன்ட்டார். 2 பேருமே பாபிலோனிய ராஜாக்கள் தான். 2 பேரும் வேணும், பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 பேருமே பாபிலோனிய ராஜாக்கள் தான். 2 பேர்கிட்டையுமே தானியேல் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. தானியேலுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு, ஆனால் அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ 2மே சும்மா கிடைக்கல. ஃபஸ்ட்டும் அவர் விளக்கம் சொன்னதுனால தான் கிடைக்கிது, இங்கேயும் விளக்கம் சொன்னால் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நேபுகாத் நேச்சார் கொடுக்கிறதை தானியேல் வாங்கி கொள்ளுகிறார்? ஏன் பெல்ஷாத்சார் கொடுக்கிறதை தானியேல் வேண்டாம் என்று சொல்லுகிறார்? இந்த 2 ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஆனால் தானியேல்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்றாரு. இது ஒரு பாடம். நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே நமக்கு பாடம் தான். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. பல நேரங்களில் நாம் இந்த செய்திகளில் பார்த்துருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் பல வகை உண்டு. நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆசீர்வாதம் கொடுத்தா வேணான்னு சொல்கிறது யாருமே. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆசீர்வாதமும் அப்படித்தான். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது அல்ல. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நாம் வாங்கி கொள்ளணும். அது வாங்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம், கொடுக்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறதா இல்லை என்றால் அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அது கொடுக்கிறவனுக்கு எப்படின்னு தெரியாது, வாங்குறவனுக்கு அது சாபம். நான் எப்படின்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த வித்தியாசம் யாருக்கு தெரிகிறது? தானியேலுக்கு தெரிகிறது. நேபுகாத் நேச்சார் கொடுக்கும்போது வாங்கிக்கிறாரு, பெல்ஷாத்சார் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிடுறாரு. இது நமக்கு ஒரு பாடம். இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் எது கொடுத்தாலும் ஓகே தான். கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணுறோம், கொடுத்தா ஓகே தான், அந்த மாதிரி. ஆனால் நமக்கு தெரியணும், இதை வாங்கலாமா இதை வாங்கக்கூடாதா. பல நேரங்களில் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இது கர்த்தரிடத்துலேருந்து வருது, இது கர்த்தரிடத்துலேருந்து வரல, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நிறைய அந்த கேள்விகளும் இருக்குது. தேவ சித்தத்தை அறிவது எப்படி, கர்த்தர் சத்தத்தை கேட்பது எப்படி, எப்படி ஆண்டவர் இடைபடுறாருன்னு சொல்கிறீங்களே எப்படி, உணர்த்துறாருன்னு சொல்கிறீங்களே எப்படி, இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு தனியாக ஒரு கேள்வி பதிலே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். பல நேரங்களில் விசுவாசிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. சரி, இன்னைக்கு பாடத்தை பார்ப்போம். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வராத ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நேபுகாத் நேச்சாரை ஏன் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன் பெல்ஷாத்சாரை அக்செப்ட் பண்ணிக்கல, அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்லையும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணணும், எந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிசாசு கொண்டு கொடுக்கும்போது வேணான்னு சொல்றாரு. அதுவே தவறான வாழ்க்கையில் இருந்த ஒரு அம்மா கொண்டாந்து தன் பாதத்தில் உடைக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவன் சொல்றான், இந்த அம்மா ஒரு தப்பான அம்மாவாச்சே, இவருக்கு தெரியாதா அப்படின்னு. இயேசுவுக்கு தெரியும், தப்பானவங்க சரியானவங்கல எதை அக்செப்ட் பண்ணணும் எதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ இயேசுடைய பாதத்தில் கொண்டாந்து வைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என் பாதத்தில் விழும்னு சொல்லும் போது அப்பாலே போ சாத்தானேங்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தரேன், என் பாதத்தில் விழு அப்படின்னும் போது அப்பாலே போ சாத்தானேங்கிறார். அப்போ எதை அக்செப்ட் பண்ணணும், எதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது நம்ம லைஃப்பில் தெரியணும். ஏன்னா பல ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு அது பின்னாட்களே நமக்கு என்னவாய் மாறி விடுகிறது, சாபமாக மாறிடுது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது கர்த்தரால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிவை பார்த்தா அது கர்த்தரால வந்ததான்னா இல்லை. அவங்க லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது பேசாமல் இது வராமையே இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்துடுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது தேவனிடத்திலிருந்து வரவில்லை அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது, நேபுகாத் நேச்சாருக்கும் பெல்ஷாத்சாருக்கும் உள்ளதான முதலாவது வித்தியாசம் என்ன? வாசிங்க. பெல்ஷாத்சாரோட ஆசீர்வாதங்களை அவன் ஏன் வேண்டான்டா, நேபுகாத் நேச்சாரோட ஆசீர்வாதத்தை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்? வாசிங்க. 2ஆம் அதிகாரம்
தானியேல் புஸ்தகம் 47வது வசனத்தை வாசிங்க. 2:47 வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேபுகாத்நேச்சார் மனமு வந்து நம்முடைய தேவனை அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது அவன் நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய ராஜாவா இருந்தாலும் அவன் மரம், கல்லு, பொண்ணு, வெள்ளியை வழிபட்டான்னு இருக்கு. அப்படி அவன் வழிபட்டாலும் கூட ஒரு இடத்துல அவனுக்கு நம்முடைய தேவனே மெய்யான தேவன் என்கிற அறிவு வருகிறது, அந்த வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாடு வந்த பிறகு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தானியேல் அக்செப்ட் பண்ணிக்கொள்றான். இதே ராஜா வெளிப்பாடு இல்லாமல் ராஜ ஆசீர்வாதத்தை, அவனுடைய உபச்சாரத்தை, அவனுடைய சாப்பாடை கொடுக்கும்போது அவன் வேணான்றான். என்னை விட்டுருங்க, இதுல இருந்து என்னை கொஞ்சம் வெளியே விட்டுருங்க, வேணான்றான். அதே நேரத்தில் இதே ராஜா தேவனை அக்செப்ட் பண்ணி கொண்ட பிறகு மெய்யான தேவன்னு பாதத்தில் விழுந்துட்டான். விழுந்த பிறகு வசனம் சொல்லுது, தானியேல் அந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி, பெல்ஷாத்சார் எப்படிப்பட்ட ஒரு ராஜா? வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். தேவனுக்கு விரோதமா தன்னை உயர்த்துகிறவன். அது மட்டும் இல்ல, இவங்கிட்ட இன்னொன்னு இருக்கு. வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. 5:4. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். நேபுகாத்நேச்சார் புகழ்ந்தது நம்முடைய ஆண்டவரை, பெல்ஷாத்சார் புகழ்ந்தது அவங்க ஆண்டவரை. அது மட்டும் இல்ல, புகழ்ந்தது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி. ஆசீர்வாதம் கொடுக்கிறது யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நிமிஷத்தில் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் ராத்திரியில ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன் அவர். நேற்று நைட்டு பஞ்சம், இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படிக்கு ஒரு கோதுமை விற்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அவ்வளோதான், மறுநாள் வித்துச்சு, முடிஞ்சிருச்சு கதை. ஒரு நாள் நைட்ல ஒரு நாட்டையே விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். தேவனாகிய கர்த்தர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார். காலையில் எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் காடை விழுந்து கிடக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய கரத்துல குறைச்சலே இல்லை. ஆனால் யார் ஆசீர்வதிக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவனை புகழுகிறவன், நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறவன், நம்முடைய தேவனுக்கு மரியாதை கொடுக்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா, அல்லது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா? பல நேரங்களில் நம்முடைய தேவனுக்கு விரோதமாக உயர்த்துவாங்க, ஆனால் நம்மையும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய தேவர்களை புகழும்படிக்கு அந்த தேவர்களுக்கு ஏசபேல் செய்த மாதிரி என்ன பண்ணாங்க, பந்தியை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு ஏசபேலுடைய பந்தி மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் அந்த நேரத்தில் எங்கடா இப்படி தங்களுடைய ஆசாரியர்களுக்கு மாத்திரம் இப்படி பண்ணால் தப்பாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, கூட தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா மத ஊழியர்களுக்கும் நாங்கள் என்ன கொடுக்குறோம், ஆமாம் சலுகைகள் கொடுக்குறோம். ஏசபேல் பந்தியில் நீங்களும் வந்து உட்காந்துக்குங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து என்ன செய்யுங்க, உட்காந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நம்முடைய சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு எவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கவலையே கிடையாது. நேராக போய் உட்காந்துக்கிறது. நேராக போய் உட்காந்துக்கிட்டு, ஓ அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, போய் உட்காந்து அங்கே ஆசீர்வாதத்தை வாங்கி நான் பார்த்தேன். அவங்க வாங்கும்போது பயங்கர மரியாதை. இது அப்படி வாங்கின ஊழியக்காரங்க ஆசாரியர்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாருங்க, ஏசபேலே கூப்பிட்டு எங்களை மரியாதை கொடுத்தாங்க. உடனே இவங்கெல்லாம் ஏசபேலுக்கு பட்ட பேரை சொல்லி, நீ அப்படி வருவாய் இப்படி வருவாய் அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சொன்னால் கோவம் வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு.
கொடுத்தவனும் செத்தான், வாங்கினவனும் செத்தான். உண்மை. கொடுத்த ஏசபேலும் செத்தா, வாங்கின ஆசாரியனும் செத்தான். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், நம்ம காலமா இருக்கட்டும், விஷயம் ஒண்ணுதான், ஆள் தான் வேற. ஆனா நடந்தது உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவனை புகழ்கிறவன் கொடுக்கிறது எவ்வளோ நல்லது. நம்முடைய தேவனை தூஷிச்சுட்டு நம்முடைய தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறவன் வர ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் வாங்கக்கூடாது. அவன் சில நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுப்பான், சில நேரத்தில் உங்களை சபிக்கிற அந்த சாபத்தை கொண்டு வந்து கொடுப்பான். சோதோமுடைய ராஜா கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. பார்வோனுக்கிட்ட வாங்கின ஆபிரகாம், மற்ற ராஜா கிட்டலாம் வாங்கின ஆபிரகாம், ஏன் சோதோம் ராஜா கிட்ட மட்டும் வாங்கல, அவங்கிட்ட மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. காரணம் என்ன? சோதோம் அடுத்த சில அதிகாரங்களில் அழிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல சோதோம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. அது உள்ள இருக்கிற மொத்த பொருளும் அழிவுக்கு ஏதுவான சாபத்தீடான பொருள். தந்திரமா என்ன பண்றான் பிசாசு? கொண்டு வந்து கொடுக்குறான் ஆபிரகாம்கிட்ட, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் சொன்னா கூட பாதரட்சியின் வார கூட தொட மாட்டேன். ஏன்? நீ சாவும் போது அந்த சாபம் எங்க வரும்? எனக்கும் வரும். ஆமென். பல நேரங்களில் யார் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நீங்கள் சொல்றீங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா வீட்டோடைய சொத்து எதுவும் எங்களுக்கு வரவிடாமல் ஆண்டவர் பண்ணிட்டாரு, என்னானே தெரியல. இல்லை, எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு நடுத்தரில் விட்டுட்டாங்க, ஒன்று கூட கொடுக்கல, ஒரு சின்ன வீடு கூட கொடுக்கலங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாத அவங்க எடுத்துப்பாங்கன்னு? ஏன் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரியில் பார்வோன்ட்ட பேசின மாதிரி, நேபுகாத்நேச்சார்ட்ட பேசின மாதிரி இருதயத்தை திருப்பினா வந்து கொடுத்துட மாட்டாங்களா? எத்தனை பேரோட இருதயம் மாறி இருக்குது அப்படி? ஐயோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா, நீ வச்சுக்கோமான்னு கொடுக்கறது எத்தனை நிமிஷம் ஆகும்? ஏன் கர்த்தர் திருப்பல? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த சொத்து தான் தெரியும், அது எப்படி வந்ததுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் கர்த்தருக்கு தெரியும். அது உங்ககிட்ட வந்தா அது எப்படி சாபமா மாறும்னு கர்த்தருக்கு தெரியும். இது நமக்கு தெரியாம எப்படியாவது சாவறதுக்குள்ள அந்த சொத்து எனக்கு வந்தே ஆகணும். ஆண்டவர் நினைப்பார், நான் தான் வேணான்றேனே, கொடுக்கறது தான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேனா, ஏன் அதை நான் தடுத்து வச்சிருக்கிறேன்? அது வராததை விட வந்தா உனக்கு ஆபத்து ஜாஸ்தி. ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்குதோ, யார் வயிற்றுல அடிச்சு வாங்கினாங்களோ, எந்த வட்டிக்கு விட்டு அதை வாங்கினாங்களோ, எவன் வந்து வேதனையோடு அதை கொடுத்துட்டு போனானோ நமக்கு தெரியாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், அவங்க என்ன பண்ணாங்க, சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாரையும் ஏமாற்றி, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க, மொத்தத்தையும் வாங்கி போட்டாங்க. நாங்கள் போன வாரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய மொத்த விஷயத்தையும், இன்னைக்கு அதோடைய நிலைமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப பயமாயிருச்சு, எனக்கு பயம்தான் வந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு இருந்தது 3 தங்கச்சிகள், 2 தம்பிகள், அண்ணன்கள், எல்லா சொத்தையும் மொத்தமாக அடிச்சு போட்டாங்க உள்ள, எல்லாரையும் ஏமாத்தியாச்சு. கடைசியில் எல்லாரையும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாளில் நடுத்தரில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பிள்ளைய தான், அவ்வளோதான். நடந்தது என்ன? அவங்க பிள்ளைய வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் அங்கே போயிடுச்சு, பிள்ளைலாம் அங்கே போயிடுச்சு. இப்போ மொத்த சொத்தம் அனுபவிப்பார் இல்லாமல் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் எல்லாம் அப்படியே 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 சாபம். பல நேரங்களில் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூட இருந்தவங்கெல்லாம், ஐயோ இவங்களை இப்படி எங்களை பண்ணிட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க, அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நடந்தது என்ன? அந்த சாபம் முழுக்க அந்த குடும்பத்தின் மேலே வந்துருச்சு. தலைமுறை தலைமுறையாக வந்துருச்சு, தலைமுறை தலைமுறையா, அவ்வளோதான். பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமானவர்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுவார். தைரியமாக வேணான்னு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கும் பெரிய சொத்துன்னு நம்ம விரும்புறது என்ன? கொஞ்சம் மிஞ்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த பூமியில் என்ன வேணா கேட்க போகிறோம்? இருக்க ஒரு வீடு, அதுவும் சென்னையில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெரிய விஷயம்தான்.
இல்லை ஊரில் தான் ஏக்கர் கணக்கில் பேசுவாங்க. இங்கெல்லாம் சென்னையிலலாம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய விஷயமா? ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும் எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. தேவனை தூஷிக்கிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தைரியமா சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், அது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நீ வச்சுக்கோப்பா, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு தேவையில்லை. இந்த மனநிலை, இந்த மனப்பாவம் நமக்கு முதல்ல வரணும். பல நேரங்களில் நாம் யார் எதை கொடுத்தாலும், யார் எதை செஞ்சாலும் உடனே ஒரு தேவனை தூஷிக்கிற அல்லது நம்முடைய தேவனை பற்றி கனப்படுத்தாமல் பொன்னையும் வெள்ளியும் மரங்களையும் புகழ்கிற, இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, அவங்க கொண்டு வந்து தங்களுடைய ஒரு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, காணிக்கை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கன்னு சொல்லலை. காணிக்கையில் கூட கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. இன்னென்ன காணிக்கை எங்கே வரக்கூடாது, காணிக்கை பெட்டிக்குள்ள வரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன் காணிக்கை உண்மை உள்ள காணிக்கையாக இருந்தால் மட்டும்தான் வரணும். அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பார்க்குறேன், ஒரு ஊழியரும் சுவிசேஷகர் அவர் அந்த பணத்தை வாங்கி அவரும் அவர் மனைவியும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து தங்களுடைய புத்தகத்தில் போடுறாங்க. கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மரமும் பொன்னும் வெள்ளியும், இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள்னு. அப்படி புகழக்கூடிய செலிபிரிட்டி அவங்க கொடுக்கறத வாங்கி அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து, நீ என்ன சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கட்டும், ஏன் வாங்கக்கூடாதா? முதல்ல நீ ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு வா, என் தேவன் மெய்யான தேவனை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க, பழைய பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கொடுக்குறாங்க 5 லட்சம் செக்கு, உடனே போய் நின்றுக்கிட்டு வாங்கிறது. சொல்லணும், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை மனமாற்றம், எங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்பி கொடுக்கிற ஒரு பாவியினுடைய 1 ரூபாய் தான் வேல்யூ, மனம் திரும்பாமல் கொடுக்குற ஒரு ஆள் கொடுக்குற 1 லட்சம் ரூபாயை விட. மனம் திரும்பி பாவி கொடுக்குற 1 ரூபா தான் வேல்யூ. தைரியமாக சொல்லணும். ஒரு சபையாக இருக்கட்டும், சபைக்குள்ளே இருக்கும்போது ஒருத்தர் தப்பு செய்கிறான், ஆனால் அவன் காணிக்கை கொடுக்குறான், பெரிய பணக்காரனாக இருந்தானா தைரியமாக அவனை பார்த்து சொல்லணும், யோ உன் காணிக்கை கொஞ்சம் ஓரமாக வை, முதல்ல சரியாகு, சரியாயிட்டு கொண்டாந்து கட்டு. ஒரு மிகப்பெரிய ஊழியர் அவர் சொல்லுவார், டாக்ஸ் கட்டாமல் கொண்டாந்து இங்கே என்ன செய்யாத, காணிக்கையை போடாத, முதல்ல போய் என்ன செய்ய, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்திட்டு வந்து இங்கே போடு. முதல்ல எத்தனை ஊழியக்காரங்க அவங்களுடைய வருடாந்திர கணக்கை தங்களுடைய பத்திரிகையில் போடுறாங்க, முடியும் போது போடுவாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளவு ஆஃபரிங் வந்தது, அதுக்கான டாக்ஸ் இவ்வளோ கட்டியிருக்கோம், கரெக்டாக போடுவாங்க. ஏன்? அவங்கக்கிட்ட உண்மை இருக்குது. இன்னைக்கு நம்ம யாரு, எவன் கொடுக்குறான் ஏது கொடுக்குறான் எந்த கணக்கும் கிடையாது. எவன் கொடுத்தாலும் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல கொடுக்குறவன் யாருன்னு தெரியும். அவன் தேவனை புகழுகிறவனா தேவனை இகழுகிறவனான்னு பார்க்கணும். சில நேரத்தில் பிசாசு அந்த மாதிரி செஞ்சுருவான். சிரியா தேசத்தன் ரெபெக்காளுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எங்கே வச்சிருவான்னா, ராகேலுடைய கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டு போயிடுவான். அந்த விக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எங்கே வச்சிருவான்? கூடாரத்துக்குள்ளே வச்சிருவான். நாம் என்ன பண்ணிடுவோம்? அப்பாவுடைய ஆசீர்வாதம் தானே அது. லாபானுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடையது. எங்க அப்பாவதுப்பா. உங்க அப்பாவதா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தப்பான ஆசீர்வாதம், விக்கிரகத்துக்குரிய ஆசீர்வாதம். அது உன்னை கானானுக்கு போக விடாது, வழியிலேயே சாகடிச்சிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்பாவின் ஆசீர்வாதம், அம்மாவின் ஆசீர்வாதம், எங்களுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம், எங்க சொந்தக்காரங்கள் தானே, எங்களுடைய தம்பி தானே, அண்ணன் தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சாபம் என்ன என்பது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியும். அது உன்னை கானானுக்கு போக விடாது. வழியில் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் புறப்பட்டாங்க, யாக்கோபு கூட. ஒருத்தி தான் செத்தா நடுவில். ஏன்? கூடாரத்துக்குள்ள அப்பாவுடைய தீட்டான காரியம், சாபத்தீடானது உள்ளே இருந்தது, விக்கிரகம் இருந்தது. அவன் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்ககிட்ட என்ன சொல்லுவா? இது எங்க அப்பாவுதுங்க, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அப்பாவதாக இருந்தாலும் அது இன்னொரு தேவனுடையது.
அப்பாவு தான் இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, என் தேவன் தான் இல்லையாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அல்லேலூயா. எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் தைரியமா சொல்லுங்க. தப்புன்னு தெரியுதா, வேணான்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன். அந்த வைராகியத்துக்கே கர்த்தர் அதை விட 100 மடங்கு உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த வைராகியத்துக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். தன்னுடைய தாய் தவறான முறையில் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் செய்ததான ஒரு காரியம், ஒரு நாள் தன் தாயினிடத்தில் சொன்னார், இனி நான் உங்க கூட இருக்க மாட்டேன், உங்களுடைய பணம் தப்பான பணம், நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன், நீங்க ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு மகன் அந்த லஞ்ச பணத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறவனாக இருந்தான். அம்மா சம்பாதிக்கிறது லஞ்சத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லஞ்ச பணத்தை சந்தோஷமா அனுபவிச்சான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பணம் வேண்டாம் என்று வைராக்கியமாய் விட்டு விட்டு போன அந்த மகன் இன்னைக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த லஞ்ச பணத்தை விரும்பி தாயாரோடு கூட அந்த பாவத்துக்கு உடன்பட்ட மகன் இளம் பிராயத்திலேயே மரித்து போனான், செத்தே போனான். இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு பூமியில கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறேன், சாபத்தீடானது என்று தெரிந்தால் இந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு தயாராக இருங்க. அடுத்தவன் வயிற்றெரிச்சல்ல வாழாதீங்க, அடுத்தவன் வயிற்றில் அடிச்சு வாங்காதீங்க. அப்படி வந்ததுன்னு தெரிஞ்சா வேணான்னு சொல்லிடுங்க. சில நேரத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில அர்ஜென்ட்டுக்கு கிடைக்குது, ஒருத்தன் கொண்டு சொல்லுவான் காசு இல்லை, அந்த நேரத்தில் அவனுடைய சூழ்நிலையை பிடிச்சி அடிச்சு வாங்குவாங்க. அவனை 10,000 ரூபாய் இருக்கிறத 2,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. அவனுக்கு 2,000 தேவைப்படும், அவன் 2,000 கேட்பான். அந்த 10,000 ரூபாய் பொருளை 2,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. வயிறு எரிஞ்சு கொடுப்பான். அவனால் என்ன செய்ய முடியாது, வேற வழியும் இல்லை, அவனுக்கு 2,000 தேவை. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, வேற வழி இல்லாமல் என்ன செய்வான், வயிறு எரிஞ்சு கொடுப்பான். ஆனாலும் சொல்லுவான், சரி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு 2,000 வேணும், 10,000 ரூபாய் அப்படி வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு என்ன வேலையோ அதை கொடுத்து வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த 2,000 ரூபாயை ஃப்ரீயாக கூட கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை வரக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் யாருக்கு தான் இல்லை இன்றைக்கி உலகத்தில் சொல்லுங்க? அவங்கவுங்க ரேஞ்சுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதனுடைய பின்னாடியுடைய சாபம், எத்தனை பேர் அடித்து பிடிச்சி சம்பாதிச்சு கண்டெய்னராக பணம் வச்சுருந்தவங்களாம் அனுபவிக்காமல் செத்து போனாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் மொத்த பணத்தையும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. யார் அதை வாரிக்கொள்வான் என்பதை அறியாது இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது. நம்முடைய தேவனை பற்றின அறிவு வந்தவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் சொல்றோம். அல்லேலூயா. முதலாவது தானியேல் தைரியமா சொன்னான், அவனுடைய ஆசீர்வாதம். ஏன்? பெல்ஷாத்சார் நம்முடைய தேவனுக்கு விரோதமானவன். நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமானவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. அது யாரா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், எப்பேற்பட்ட போஸ்டிங்ல உட்கார்ந்து இருந்தாலும் சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலே இருக்கட்டும். சனஃப் வேணான்னு சொல்லிடுறோம்.